அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென். நித்திய துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு என் நேரமும் ஆராதனையும் துதியும் தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவது. எங்கள் பாறை என் அரணான இயேசுவே, நீ எங்கள் பாறை என் அரணான இயேசுவே, நீ எங்கள் உள்ளத்தின் அணையாத தீபமே, அணையாத தீபமே இயேசுவே, 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 இயேசுவே. ஒளி கொண்டு தேடினால் இருளெல்லுமோ, துணையில் வாழ்கையில் துயர் வெல்லுமோ. கடை கோடி வரலாம், உள்ளம் தவித்தோடி விடலாம். கடை கோடி வரலாம், உள்ளம் தவித்தோடி விடலாம். ஆனாலும் உன் வார்த்தை உண்டு, இது போனாலும் உனில் தஞ்சம் உண்டு. இயேசுவே, 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 இயேசுவே. இரவுக்கும் எல்லை ஓர் விடியல் அன்றோ, முடிவாக வெல்வதும் நன்மை அன்றோ. தளராது வாழ்வோம், அருள் அணையாது காப்போம். தளராது வாழ்வோம், அருள் அணையாது காப்போம். என்றென்றும் உன்னாசி கொண்டு வாழ்வை கண் முன்னே கண்டு. இயேசுவே, 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 நீ பாறை என் அரணான இயேசுவே, நீ எந்த உள்ளத்தின் அணையாத தீபமே, அணையாத தீபமே இயேசுவே, 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 இயேசுவே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவரே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம். எல்லாமல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். முதல் வாசகம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். இதோ நாள்கள் வருகின்றன, அப்பொழுது நான் இஸ்ரவேல் வீட்டாரோடும் யூதாவின் வீட்டாரோடும் புதிய உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்வேன் என்கிறார் ஆண்டவர். அவர்களுடைய மூதாதையரை எகிப்து நாட்டினின்று விடுவிப்பதற்காக அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை போன்று இது இராது. அந்நாள்களுக்கு பிறகு இஸ்ராயேல் வீட்டாரோடு நான் செய்ய இருக்கும் உடன்படிக்கை இதுவே. என் சட்டத்தை அவர்கள் உள்ளத்தில் பதிப்பேன், அதை அவர்களது இதயத்தில் எழுதி வைப்பேன். நான் அவர்களின் கடவுளாய் இருப்பேன், அவர்கள் என் மக்களாய் இருப்பார்கள் என்கிறார் ஆண்டவர். அவர்களது தீச்செயலை நான் மன்னித்து விடுவேன், அவர்களுடைய பாவங்களை இனிமேல் நினைவு கூற மாட்டேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி.
கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கி அருளும். உமது முன்னிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியிருளும். அப்பொழுது குற்றம் செய்தோருக்கு வழிகளை கற்பிப்பேன். பாவிகள் உம்மை நோக்கி திரும்புவர். ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டங்கொள்வதில்லை. கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே. கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளோ. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு பிலிப்பு செசாரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்லுகின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்லுகிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன். ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. விண்ணரசின் திறவுகோல்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். பின்னர் தாம் மெசியா என்பதை எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று இயேசு சீடரிடம் கண்டிப்பாய் கூறினார். இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் பலவாறு துன்பப்படவும் கொலை செய்யப்படவும் 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்பதை தாம் சீடருக்கு அந்நேரம் முதல் எடுத்துரைக்க தொடங்கினார். பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டு, ஆண்டவரே, இது வேண்டாம், இப்படி உமக்கு நடக்கவே கூடாது என்றார். ஆனால் இயேசு பேதுருவை திரும்பி பார்த்து, என் கண்முன் இல்லாத சாத்தானே, நீ எனக்கு தடையாய் இருக்கிறாய். ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்றார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். It was no human agency that revealed this to you, but my Father in heaven. எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, கல்வி அறிவு இல்லாத குறைபாடு உள்ள பலவீனத்தோடு இருந்தாலும் இறை நம்பிக்கை, இறை விசுவாசம், இறை அன்பு என்ற பலத்தை கொண்டு குருக்களின் பாதுகாவலரானார் புனித ஜான் மரிய வியானே. இறைவனுடைய பார்வையில், இறைவனுடைய கணிப்பில் இந்த உலகத்தனம் அல்ல, மாறாக அவருடைய அளவுகோல் வேறு. அந்த விசுவாசம், நம்பிக்கை, இறை பராமரிப்பின் மீது இருக்கக்கூடிய முழுமையான பிடிப்பு, இவைகள்தான் இறைவனுக்கு ஏற்றவைகளே தவிர மற்ற சொத்து, 10 பணம், 10 பாசம் இவைகள் அல்ல.
இவைகளின் மீது கட்டப்பட்ட வளர்ந்ததாக இருக்க வேண்டும் நம் விசுவாசம். To believe is to hear it with the heart. An African translation, இதைத்தான் நாம் அடிக்கடி இப்பொழுது வலியுறுத்தி வருகிறோம். To believe is to hear it with the heart. நம்புவது என்பது ஆத்மார்த்தமாக கேட்பது, இதயத்தால் பார்ப்பது, இதயத்தால் கேட்பது, இதயத்தால் உணர்வது. Much there is to try out faith at this moment who cannot see the future and therefore cannot see the short duration of what shows proudly and successfully now. தற்காலத்தில் நம் விசுவாசத்தை சோதிப்பவைகள் பல. எதிர்காலத்தை காண முடியாதவர் தற்காலிக பெருமையும் வெற்றியும் சிறிது காலமே என்று அறியார். இவைகள் எல்லாம் அற்ப காலம், இவைகள் கடந்து போகும் என்பதை அறியாமல் இவைகள் மீது பற்று வைத்து பிடித்து கொண்டிருக்கிறோம். எவைகளெல்லாம் நம்மை கட்டி போட்டு வைத்திருக்கின்றனவோ அவைகளிலிருந்து நாம் மீள வேண்டும். கோடுகளை ஓவியமாக்கியவர் இயேசு. கோடுகளை ஓவியமாக்கியவர் இயேசு. கோணல் மாடலாக இருக்கலாம், கரடு முரடாக இருக்கலாம், இவர்கள் எல்லாம் செம்மையாக்குபவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. World tribulations are full of sadness and empty of any prizes, but those we suffer for God are softened by the hope of an eternal prize. Saint Ephraim. உலகத் துன்பங்கள் அதிகமான துயரங்களும் எந்த ஒரு வெகுமதியும் இல்லாதது. ஆனால் கடவுளுக்காக துன்பப்படுபவர் நிரந்தர வெகுமதி வெறும் ஆறுதல் அடைவர். அனைத்தையும் நாம் அந்த நிரந்தர வாழ்வு, நிலைவாழ்வு, அதை பெறுவதற்காக நாம் செய்கின்ற பயணமாக இந்த வாழ்க்கை அமைகிறது. பொழுதால் இருப்போம், ஜெபிப்போம். Lord Jesus, I profess and believe that you are the Christ, the Son of the living God. Make my faith strong in temptation and adversity, that I may follow you faithfully as my Lord and Savior. இயேசுவே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, இறைவனின் திருமகனும் எங்களின் ஆண்டவருமானவர் நீரே என்பதை விசுவசித்து போற்றுகிறேன். என் ஆண்டவரும் மீட்பெருமான உம்மை பின்தொடர்வதில் ஏற்படும் சோதனையிலும் துன்ப துயரங்களிலும் என் விசுவாசத்தை அதிகமாக்கும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென். ஆமென். நெஞ்சமெனும் ஆலயத்தில் வர வேண்டும் இறைவா, உன்னை தஞ்சமென தேடுமெனில் வர வேண்டும் இறைவா. இன்னகம் எழுந்து இருள் ஒழித்து விண்ணகம் சேர்க்க வர வேண்டும். எண்ணகம் எழுந்து இருள் ஒழித்து விண்ணகம் சேர்க்க வர வேண்டும். மன்னக இன்ப நினைவழித்து, மன்னக இன்ப நினைவழித்து உன்னதம் காண வர வேண்டும். நெஞ்சமெனும் ஆலயத்தில் வர வேண்டும் இறைவா, உன்னை தஞ்சமென தேடுமெனில் வர வேண்டும் இறைவா. இயேசுவின் மதுரமான திரு இருதயமே எங்கள் மேல் சிநேகமாயிரும். மரியாயின் மாசற்ற இருதயமே எங்கள் ரட்சணியமாயிரும். புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பங்கின் பாதுகாவலியான புனித ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சகல புனிதர்களே, தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எங்கள் எல்லோருக்காகவும் எந்நாளும் காத்திருக்கும் நற்கருணை நாதரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை நாதரே, நன்றி புகழ் உமக்கே.
தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.